ஒரு ஆள் உயரத்துக்கு இவ்ளோ பெரிய டைலா? இங்கதான் இருக்கியா? ஸ்லாப் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். விநாயகன் 116 மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எழும்பூர் தொகுதியில் பெருகி வருகின்ற மின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதலாக முருகேசன் தெருவில் புதிய 100 kVA மின்மாற்றி 15/4/2025 அமைத்து இயக்கத்திற்கு கொண்டு வர பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறித்த நேரத்தில் மின்மாற்றி அமைத்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவற்றுக்கு நன்றி. அதே போல என்னுடைய எழும்பூர் தொகுதியில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு எண் 58 ஆரணிமுத்து தெருவில் 3 டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கிறது. அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டோர் நம்பர் 3க்கு அருகில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரும் டோர் நம்பர் 36/28 அருகில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரும் தொடர்ந்து அடிக்கடி எரிந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் குறித்து பழுது பார்ப்பதோ அல்லது புதிய டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பதோ இதனால் மின் தடை எதுவும் ஏற்படவில்லை. மின் விநியோகம் செய்யப்படுகிறது, ஆனால் எரிந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி மாணவர்கள், சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் அச்சமாக இருக்கிறது. இவற்றை சரி செய்து தருவாரா என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எழும்பூர் தொகுதியில் 39 புதிய மின்மாற்றிகள் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 2 மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த 2 பகுதிகளிலும் துறையினுடைய அலுவலர்களை இன்று அனுப்பி ஆய்வு செய்து உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதே போல கடந்த ஜனவரி மாதம் நடந்த கூட்டத்தொடரின் போது அண்டர் கேபிள் பதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையில் சொன்ன அந்த மாலையே அதிகாரிகளாம் அதற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த புல்லாபுரத்திலும் சாஸ்திரி நகரிலும் இன்னும் பணிகள் நடந்து கொண்டிருக்குது. அப்பப்போ இடையிடையே அந்த பணிகள் விடுபடுகிறது. எனவே அவற்றை குறித்த காலத்தில் முடித்து தருவாரா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று கூட துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் உயரதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் எல்லாம் குறித்த காலத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்று துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியிலும் குறித்த காலத்தில் முடிப்பதற்கு இன்று துறையினுடைய அலுவலருக்கு அறிவுறுத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் வல்ல ஒன்றியத்தில் கொங்கரப்பட்டில் ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று 2021-22 அறிவிக்கப்பட்டது. மதிப்பீடும் தயார் செய்து 5,26,70,000 மதிப்பீடு தயார் செய்து நிலவும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. எப்போது அந்த பணி துவங்கும் என்பதை பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மயிலம் சட்டமன்ற தொகுதியில் வல்லம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு 5,26,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய பணிகளில் அந்த துணை மின் நிலையம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதியில் உள்ள பல பகுதிகளில் மின்கம்பங்கள் எல்லாம் மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் உள்ள மரத்தில் உள்ள கிளைகள்லாம் விழுந்து அது மின்தடை ஏற்படுகிறது. அதை தவிர்க்கும் பொருட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கடியில் செல்கின்ற புதைவடங்கள், மின்கவில் புதைவடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது எப்போது முடிக்கப்படும், எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்லவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். கடிதம் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் வருகின்ற 30/6/2025 அந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு இயக்கத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021 ஆண்டு என்னுடைய தொகுதியில் உள்ள கடையமுண்டியத்தில் 5ஆம் கட்டளை என்ற கிராமத்திலும் அதேபோன்று ஆலங்குளத்தில் வெங்கடேஸ்வரபுரம் என்ற கிராமத்தில் 2 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு
அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த பணிகள் துவக்கப்படவில்லை. ஆனால் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு அந்த பணிகள் துவங்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மண்டலங்கள் பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 3க்குமே நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அடுத்த கட்ட பணிகளுக்கு இப்பொழுது துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய துணை மண்டலங்களில் இந்த 3 துணை மண்டலங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனகவல்லிபுரம் பூண்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கனகவல்லிபுரத்தில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லி நிலம் கையகப்படுத்தாகிவிட்டது. அது எப்போது அமலுக்கு வரும் என்பதையும், அதே போல் திருவேளாங்காடு துணை மின் நிலையம் எப்போது பணி நடைபெறும் என்பதை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின்னங்கள் பற்றி மட்டும் மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார். அங்கே 3 புதிய துணை மின்னங்களுக்கு 3க்குமே நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு துணை மின்னங்களுக்கு 1க்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. 2 பணிகளுக்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்க வருது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 17வது வார்டு 18வது வார்டு ஈபி ரோடு சத்தியமூர்த்தி நகரில் மின்கம்பங்கள் சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மின்கம்பிகள் தாழ்வாக உள்ளதால் சாலைகளில் கடந்து செல்கின்ற கனரக வாகனங்களால் மின் உறவு ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுகின்ற அபாயம் உள்ளது. ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய ஈபி அதிகாரிகளிடமும் வந்து பார்த்தாங்க. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியில் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2 நாட்களில் அந்த பணிகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வராயன் மலை, அதே போல் ஏலகிரியாக இருந்தாலும் கொல்லிமலையாக இருந்தாலும் இது ஏற்காடு கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கடல் மட்டத்துக்கு உயரமாக 800 மீட்டர் 900 மீட்டர் இப்படி இருக்கின்ற உயர பகுதிகள் இருப்பதனால் நீண்ட தூரம் இந்த மின்கம்பங்கள் செல்லுகின்ற போது மழைக்காலங்களில் பழுதடைகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதை உடனடியாக பழுது நீக்குவதற்கு காலதாமமாகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேபிள் ஒயரை பதித்துவிட்டால் அது போன்ற இடர்பாடுகள் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மலைப்பகுதிகளில் கேபிள் ஒயர்களை பதிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே இதே அவையில் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் மாநகராட்சி பகுதிகளில் அந்த புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 5 மண்டலங்களில் அதற்கான பணிகள் நிலுவையில் இருக்கின்றன. அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். மாநகராட்சி பகுதிகள் முடிவடைந்தவுடன் அடுத்த கட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் எங்கு தேவை ஏற்படுகிறதோ, மலைப்பகுதியில் போன்ற இடங்கள் தேவை ஏற்படுதோ நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.